இந்த பலஸ்தீனத்தினுடைய தற்போதைய கொதிநிலை நேற்றைக்கு இஸ்ரேல் சமீருக்கும் நெத்தன்யாகு பென்கவீர் சுமோட்ரிச்சுக்கு இடையில காசா போர் குறித்து ஒரு சமாதான ஒப்பந்தம் வேண்டும் என அங்குள்ள இராணுவ தலைமை பணிக்கிறது. டேபிளில் இருக்கு, நெகோசியேஷன் சொல்யூஷனுக்கு அப்புறம் உள்ள எஸ்கலேட் ஆகலாம், போர் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு such kind of the confabulation among the அந்த லீடர்ஸ்குள்ள இருக்கிறதாக வர்ற. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய வடிவம், முடிவு எப்படி இருக்கும்? இதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வாஷிங்டனில் இருக்கு, அமெரிக்காவில். ஆமாம், வாஷிங்டனிலும் ஒரே ஒருவரிடத்தில் இருக்கு, ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். ஆமாம், அதிபர் ட்ரம்ப் எண்ணினால் அவர் நெத்தன்யாகுவிடம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். போகிறோம், நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் நீங்கள் சாதிச்சிட்டீங்க, போரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர்கிட்டையும் இதை முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய வல்லமை இல்லை. அப்படி அவர்கள் செய்த பிறகும் கூட இந்த போர் நிற்குமா என்பது ஒரு ஐயம்தான். அதாவது பிணை கைதிகளை வைத்திருக்கிறார்கள் இல்லையா ஹமாஸ், அவர்கள் பிணை கைதிகளுடைய உடல்களையோ அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய பிணை கைதிகளோ கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், 56 வைத்துக் கொள்ளலாம், 56 பேர், அலை ஒரு 20 பேர் தான் சொல்றாங்க, அவர்கள் தான் உயிரோடு இருப்பார்கள் என்று எண்ணுகிறார்கள். அவர்களுடைய உடல்களையோ அந்த உயிரோடு இருப்பவர்களையோ ஒப்படைத்து விட்டால் இந்த ஹமாஸுக்கு எதிராக சொல்லப்படுகிற எந்த விதமான குற்றச்சாட்டிலிருந்தும் அவர்கள் தப்பித்து விடலாம்.